முதல் கனியாக கொடுக்கப்பட்டது அழகர் நகரில் உள்ள கன்னியப்பன் அவர்கள் முதல் முறை ஞானஸ்தானம் கொடுத்தது. ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபையினால மூர்த்தி அவர்களை கர்த்தர் கொடுத்தார். எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். வெளியிடங்களுக்கு போனால் 2 நாள் 3 நாள் அங்கே தான் நாங்கள் தங்குவோம். அப்படி இருந்தும் நீண்ட நாட்களாக அவருக்கு ஜபமே கொடுத்தது கிடையாது. ஆனால் முதல் முறையாக ஒரு இடத்துல தம்பி மூர்த்தி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பயத்தோடு பதத்தோடு தான் ஜெபம் பண்ணார். ஆனால் சபையில் அவிசுவாசியாக இருந்து விசுவாசியாக மாற்றப்பட்டு விசுவாசியாக இருந்து எனக்கு கர்த்தருடைய உதவி ஊழியக்காரராக மாறி உதவி ஊழியக்காரராக இருந்து இந்த அமர்பீடு சபைக்கு ஒரு சபையின் போதகராக கர்த்தர் அனுப்பி வச்சார். அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. போன வாரம் நாட்டியமோடு சபை சொன்னேன். இது நிமித்தம் ஒரு சில குடும்பங்களை நான் இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. காரணம் என்ன? அவங்க பெண்ணு எப்படி நடத்துவாங்கன்ட்டு. எங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுங்க, நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக கேட்டாங்க, மறைமுகமாக கேட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய கிருபையினால நானும் சகோதரி ஹெலனும் ஒருமனப்பட்டு எடுத்த ஒரே ஒரு முடிவு, யார் நம்மளை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்லைங்க, அவங்க அந்த இடத்துல நின்று ஊழியம் செய்யட்டும். உண்மையிலே அன்னைக்கு இவர்களை இங்கே விட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் மகிமையான காலேஜர். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்று தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அனுமதி சொல்லுவோம், சில வேலை வேணானுவோம். நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான். இன்னைக்கு கூட பாருங்க, அருமையான பிள்ளைங்க 3 பாடலை பாடும்படியாக தீர்மானம் பண்ணாங்க. திடீர்னு இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன். உள்ளே போயிட்டு அண்ணால் பாப்பா சொன்ன, பாப்பா நீங்கள் 2 பாடலை பாடிடுங்க, பாட போகிற 3ஆவது பாடலை அப்படியே வர்ஷிப்பாக கொண்டு வந்துருப்பாப்பான்னு. அப்போ அந்த பிள்ளை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் அப்படி தான் திட்டமிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லது. ஏன்னா இது யாருடைய ஊழியம்? அவருடைய ஊழியம். உங்கள் ஊழியம் நான் என் கலகனும் அழைச்சது நீங்க, உங்க ஊழியம் நான் என் கலகனும் அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மறுபவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மறுபவரும் நீர்தானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நான் கலகனும் அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க, உங்க ஊழியம் நான் கலகனும் அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்திரே, பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்திரே, கதவு திறந்தனே, கட்டுகள் உடைந்தனே, கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன, காக்கும் தெய்வம் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, காக்கும் தெய்வம் நீர் இருக்க வேலைக்காரன், உங்க ஊழியம்
அருமையான ஜபா சாட்சி கொடுத்தாங்க. அருமையான லதம்மா சாட்சி கொடுத்தாங்க. நாங்க ஆரம்பிக்கப்பட்டதே ஒரு சின்ன சபையில தான் ஆரம்பிச்சோம். அதே போல இந்த சின்ன சபையிலையா அப்படியே ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஆனா இன்னைக்கு சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாய் ஆவான்னு சொன்னது போல கர்த்தர் மகிமையான கலை செய்கிறபடி அப்பாவுக்கு கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கலாநிதி அவர்கள் பாடல் பாடுவாங்க. அதிகமான நேரம் நமக்கு இல்லை, அது மன்னிக்கணும். ஒரு 2 சரணம் மட்டும் பாடுவாங்க. ஏன்னா ஊழியக்கார் வந்த உடனே நம்ம அவர்கிட்ட மைக்கை கொடுத்துடணும். வாங்க.